கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வமுள்ளாக இருந்தேன். எனக்கு வந்து என்னோட நண்பர் ஈகே முருகன், அவர் தான் வந்து இந்த படத்தோட இயக்குனர். அவர் வந்து என்னை 10 ஆண்டு காலமாக ஒரு வந்து என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலாம். இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைண்ணா. இல்லை சார் நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறதுல உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லப்பான்னு. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அவர் காமெடி, ஒரு ஆர்ஆர் சூப்பர் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அந்த கதை இருக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல்ல அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆள், நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம், சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும், அமராசி சார், சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த பாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா தாரத்தி இன்னமும் வந்து ஒரு ஃபேமிலியா பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களுக்கு. மற்ற எல்லா டெக்னீஷியன், சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையா கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையா பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை பற்றி மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தயாரிப்பாளரின் நண்பர், பார்க் படத்தின் இணை தயாரிப்பாளர், ஆசிரியர், இப்போது பாடலாசிரியரும் கூட ராசா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் ஈகே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உன்னுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக என்று சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்கள் தான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த பாட்டால் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் வந்து நம்ம டைரக்டர் இருக்கார், அவர் வந்து ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னார். ஒரு பாட்டு வந்து தேவதை விட வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில் வந்து ஹீரோவுடைய கற்பனையில் பாடுறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னார். அதனால தேவதை தான் அழகு, அதுக்கு மேலே ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசிச்சேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது சாலையில் அவன் நடந்தா பாலையில பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேத்து, பஞ்சுமாக ஜொலிப்புலதான் மேகத்துல மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னாரு. என்கேஜ்மெண்ட் சாங் வந்து அது போல காதலை பொத்தி வச்சேன், கதையைத்தான் உருட்டி வச்சேன், கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேனேங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த டிவி சேனல் பாக்ஸ் செட்டப் பாக்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இன்பம் தரும் அது அடுத்தது அது போல வந்து அதை அந்த பாடலை வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எழுதினேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு, நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்க இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், அதை போல எழுதுங்க, அந்த ஒரு இது தியேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்போ நான் யோசித்தேன், இளைஞர்களை வந்து கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய எதில் மூழ்கி இருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க, வேஸ்ட்டாக கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுதுபோக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் அங்கேருந்தே அவங்களை ஈர்த்துட்டு வரணும்னு நினச்சி அங்கேருந்து அந்த ஃபேஸ்புக்கில் என்ன போல் யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பித்து, ட்விட்டரில் தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப்பில் போய் எனக்கு கணக்கு இல்லை, ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தால் இன்பம் தரேங்கன்னு சொல்லிட்டு அது போல் வந்து அதை செஞ்சுக்கிறேன். அதை விட இன்னொரு அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டால், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பை வந்து கவிஞர்கள் வந்து எல்லாமே பெண்களுடைய இடுப்பை வந்து வர்ணிப்பாங்க. அந்த வகையில் எப்படிலாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொடியிடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி ஒருத்தன் என்ன சொல்கிறான், இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது போல இருக்கும்போது நாம வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டை கொஞ்சம் எழுத நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு எக்ஸை வந்து இடுப்பாகவும் ஒய்யை வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால வந்து ராக்கெட்டு போல வேகம் தான் கூடும், எக்ஸை தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹமரா சிவி செமையா இசை கொடுத்தாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து கவர் வகையில் இருக்கு. அதே போல அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு, அந்த ஹீரோயின், ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கர எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதுவரையிலும் அவங்க இது போல நடிச்சு நான் பார்த்ததில்லை. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்கள்ல அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வந்து இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கியிருப்பாரு. அதனால வந்து அவர் இனி ஒரு காலங்களில் விருப்பங்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால வந்து நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல ஓரிரு வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால நான் அதிகமாக சொல்றதுக்கு முடியல. இந்த பாட்டு, இந்த படத்தை நீங்க அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்க வந்து ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்ட்ல அதை ஓட விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து கண்களால் கலந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க இந்த பத்திரிகையாளர் அவர்களும் இதுல ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த, ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏன்னா திடீர்னு என்ன கூப்பிட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நன்றி நினைச்சிட்டு தான், என்ன நன்றி உரை தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது தான் அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்புறையிலே வந்துட்டேன். என்னன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து கேமராமேனை ஒரு ஐ டாக்டராக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்டமால் அப்படி தான் தெரியும். ஐ டாக்டர்ன்றவர் அது ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் டெக்ஸ்ட்டில் எப்படி ஒரு இயக்குனர் பெரியாலோ அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள். அதுபோல் மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் வந்து உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான். அதனால் அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர், தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டர் ஒத்துழைப்பில் தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன்
தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முறைப்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை, இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா பாரதி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடி நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள். எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்கள் திரையில பார்த்து சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒன்று சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்ப சொன்னாரு பாருங்க, நம்ம பிளாக் பாண்டி சார், இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பம் தரேங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, சரியான சாங். ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் குறைகிற பண்ணோன்னா அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷித் மாஸ்டர் 2 பாட்டை அவர் வந்து குறைகிற பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் முத இந்த சினிமாவில் என்ன, நான் வந்து ஊரில் இருந்தேன் கிராமத்தில். ஏன்னா முத இந்த சினிமாவை கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் நான் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் 2வது கதாநாயகிய நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோல் மேலே தட்டி கொடுத்து, எங்களது சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்பே சென்றாலும் வா முருகா என்று தோல் மேலே தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளா வருவாய் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எனது எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்கள் ஐயா அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கம்புலி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகன் ஐயாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய கதை வேற யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன், மற்றபடி காஸ்டிங், ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் ஒரு 2 லைன்ல கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நான் வந்து புடிச்சில் திருவண்ணாமலையில பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார். நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னவோ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நல்ல ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சிது 60-40 அக்ரிமெண்ட்டில். பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு 25,000-30,000 நமக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு 1 டைம் வர வைக்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை சார், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃபில் ஹார்ட் வலிக்கும்னு. என்னப்பா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயந்து சிரிச்சு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃபில் பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா என்ன சார், இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் த்ரில்லர் வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கோ தான் ஓட்டுவாங்க.
நம்ம அப்படிலாம் ஓட்டல சார், சாதாரண ரோட்டில் போகிறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான், இதான் சார் இந்த கதை அப்படின்னு. இன்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்கிற நீ அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில். அது சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட துண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்க் படத்தில் ஒரு முக்கியமான காப் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேயா நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடித்தா பரவாயில்ல, பேய் வேறு லாங்குவேஜில் பேசும், அவங்க வேறு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. எல்லாத்துலையும் எனக்கு பிள்ளை யாரும் கூப்பிடாம ஸ்பெஷலாக நினச்சிட்டேன் நான். எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷயா மூவி மேக்கர்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்டர்ஸ், சரியாக பேச வராது, இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறேன், கேளுங்க ப்ளீஸ். ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய குழுவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவுமே நீங்க மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவரு கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க பார்த்து எல்லாமே கேட்கிட்டு எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்க ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசிட்டு எனக்கு மன்னித்து ஐம் சாரி, forgive me. And நன்றி. இனிய இரவு. பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இனிய இரவு, அந்த டைட்டிலா போட்டுக்கலாம். அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணது. மிக நம்மளுடைய ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏன் கலைஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டைன்மெண்ட்டு எங்கள் தமிழாசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழாசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்தை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் கேட்கும்போது, அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் தராரு அதை கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனதே நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தாரு. அதுக்கு இந்த ஆடி லான்ச்லாம் பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆக போறாரு, ரிட்டையர் ஆயிட்டீங்க பாருங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்யற வேலையெல்லாம் திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்த வேலை எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா
வெயில் பரா இடங்களை விளையாடி தொடவா அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அது அடுத்தடுத்து கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டைரக்டர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வள்ளலார் வழியில வரக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடைச்சு ரொம்ப டிரைவரா இருந்து, சினிமால இண்டஸ்ட்ரியில டிரைவரா இருந்து, இப்போ ஒரு அசோசியேட்டா மாறி, அப்புறம் அசோசியேட்டா மாறி ரொம்ப போராடி இந்த படத்தை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்க தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்கள எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்க இருக்கிற ஊட நண்பர்களே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது. ஆனா இந்த தயாரிப்பாளரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் கிடையாது. சாப்பாடு 3 வேளை சிறப்பா போட்டாரு, தங்குற இடத்த சிறப்பா கொடுத்தாரு, யாருக்கும் எந்த வஞ்சனையும் வைக்கல. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் இருக்கணும். எங்க முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் உதவிக்குனர்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். என்ன இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாதான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு நான் இதை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் குதிரைவால் தொடங்கி பாக் என்று அடுத்தடுத்து தமிழ் சினிமாவின் நம்பிக்கை தரும் கதை நாயகி, கண்களும் முத்துப்பல் சிரிப்பாய், சூரியனும் சுடர்விடும் ஆப்பிள் கண்ணமாய், வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம். இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் அவங்கள மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட் ட்ராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இளமை துடிதுடிக்க, இதயம் படபடக்க பார்க் இசையை தந்த ஆரோக்கியராஜ் ட்ராக் மியூசிக் இதை வாங்கியிருக்காங்க. அவங்களை இப்ப பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தினுடைய பார்க் படத்தினுடைய ஆடியோ உரிமையை நாங்கள் தான் வாங்கினோம். பட் இந்த படத்தை அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே பாடல்களில் நாங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணது. நாங்கள் உயிரெல்லாம் எங்களுடைய படங்கள் தான். காக்க காக்க, உயிரே, காதல், சித்திரம், பேஸ்தடி, இது மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு. ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும். இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது. பட் இது ஒரு ஸ்பெஷலான படம். இது அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க, ஒரு சிலர் படம் பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும்ன்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். வெளியிட்ட ஒரு 3 daysலேயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால எங்கள் கம்பெனியின் சார்பாக, ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா படங்கள் தயாரிப்பது என்பது இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய படமாக வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க. அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளருக்கு நன்றி. படத்தினுடைய இயக்குனர், படத்தில் நடித்த அனைத்து நடிகள் அத்தனை பேருக்கும், இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம். பிடிச்ச தெளிவாக சொன்னார் சார். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு. ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி ஒரு இதாகிடுச்சு. நீ உண்மையிலேயே பார்க்க படத்தை வந்து காரணமே நான் அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். காரணம்னா படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில், சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் என்னன்னா ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா இருக்கு சொல்லுவார், பிடிச்சி நல்லா இருக்கும் பாரு, டெக்னிக் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல, அவரு தான் படத்தை பார்த்து கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசி கிளீன் சொல்லி என்கிட்ட வருவார்.
அப்போ நான் கேட்பேன், யாராக இருந்தாலும் கேட்டேன், இந்த எப்படி படம் இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணா, சரி அண்ணா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நான் அந்த பார்க் படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல, ஆனால் படம் நல்லா இருக்குண்ணா அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல லாரன்ஸ் இருந்தாங்க. லாரன்ஸ் இப்போ நான் படம் உட்காந்து பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் படம் இன்னும் லாரன்ஸை பார்த்து நண்பர்களுக்கு படம் பிடிக்கும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொன்னா விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் விஜயகுமார் சார், பேரரசு சார், சிங்கம்புலி, சரண சுப்பையா இவங்கெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இல்லை சிங்கம்புலி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். உள்ள லைட்டாக 1 மணியே பேசிடுவாங்க எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு. அது வந்து அதே கடையில் வந்து நடந்து கொட்டு மலையில் போகல, சாங்கு சக்கு சாக்கு சக்கு சாங்கு சக்குன்னு போகல. நாங்கள் எது பார்த்துருக்கோம், வாங்கியிருக்க சார் போகல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்காது. தவறு நினைக்க வரோம். ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு முறை படைப்பார். மீண்டும் ஒரு சின்ன கொண்டு மாதிரி ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பராக இருப்பார். அதே மாதிரி பேரரசு 10 கோடி கொடுங்க, மீண்டும் ஒரு விஜய் வந்து விஜய் மாதிரி ஒரு திருப்பதி இருப்பாரு. யாருக்கு தர்மம் இல்லை, இந்த சிட்டியில் சர்வீஸ் இருக்க மாட்டாரா? நம்ம சிங்கப்பூர் என்ன ரெண்டுமே படம், சிங்கப்பூர் நல்லா இருக்கும்போது ரெண்டு இருந்தாலும் ரெண்டு என்ன ஒரு படம் இல்லாது அவரோட கஷ்டத்துல படம் ஒரு சும்மா போய் வரல. சினிமாங்கிறது 400 கோடி இருக்கிறதுக்கு இது மாரி ஒரு 50 டேரக்டர் உருவாக்கலாம், 50 நண்பர் உருவாக்கலாம், 50 புடிசர் மாரி பாருங்க வரலாம். சினிமா காலத்தில் அழியாது. ஏன் நான் இதனால பேசுறேன்னா கடுப்பா கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, மைக்கு வேலை செய்யலையா? நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, இல்லை கட் பண்ணி நீங்களாம் 400 பேர் 300 படம் எடுத்து டாட்டா பிள்ளை மாதிரி எழுச்சி போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வர்றது, இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்க. நான் ஏன்னா நல்ல சொல்லுங்க, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆளு நடராஜ் திரும்ப என்ன வேலை செய்யல இல்லையா? இல்லை நான் பேசணும் கட் பண்ணி காமிச்சேன் இருக்கும். ஆனா யாருமே செய்யல. தயவு செய்து இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் சார், ஆனா கார்பரேட் பேசுவாங்க மீட்டிங்ல பாத்தீங்கன்னா, கார்பரேட் உள்ள வரக்கூடாது, உள்ள போகக்கூடாதுமா. ஆனா அவன்கிட்ட காசு வாங்கிட்டு கேட்க போறோம். அதனால அவங்க தெளிவா 10 கோடி 5 கோடி படம் எடுத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய சேவை சின்ன கொண்டு மாதிரியும் திருப்பாச்சி மாதிரியும் சிட்டிசன் படம் எடுக்கலாம். நேரம் அதிகமாக இல்லை. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும். கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும், அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம். ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த அண்ணன் எனக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அடுத்து இயக்குனர் முருகன் சாருக்கு, தயாரிப்பாளர் நடராஜன் சாருக்கு, ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதுல வந்து உருவாகிருக்கு. இதுல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதுல வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடி போர்த்தணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கேன். ஸோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்த்து நானும் அவளோட கற்றுருக்கேன். வாங்கம்மா அம்மா மேடைக்கு வாங்க தயவு செஞ்சு. ராப் சிங்கர். ஸோ அவர் வந்து ஒரு ஹேர் ரஹ்மான் சாருடைய முதல் பேட்ச்ல இருந்து வந்த ஒரு ரஹ்மான் சாருடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி அவர் வந்து இப்போ வந்து இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளமா இப்ப இருக்கலாம். அந்த மேடையில இன்னும் வந்து இன்னொரு 5 வருடத்துல ஒரு 2-3 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரை உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்திருக்கேன். அவர் ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போதுல இருந்து எல்லாமே பாக்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சின்னத்திரையில இருந்து வந்து இப்போ ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினைச்சேன். நான் ராசா சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். ஈகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்துல பாடல் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு அசிஸ்டண்டா இருப்பார், டைப் பண்ணிட்டே இருப்பார், எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளா தெரியும். ஸோ எல்லா நண்பர்கள், ஸோ சுரேஷ் மாஸ்டர். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்கக்க போன்ற படத்துல ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமராசிவி, அந்த படத்தை கொரிய பண்ணது சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே வந்து நாங்க ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஆரம்பிச்சோம். ஸோ 2 பேருமே இந்த மேடையில் இருக்கு. இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்கு.
ஸோ இங்கே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு வந்து கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா 2 பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்னு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுறதுல இருந்து நைட் 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்னு டெக்னிக்கலா இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சாருன்னா பெரிய நடிகர் ஆயிடாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அத குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமல்டேனியஸா ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா, ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா லெட் பி ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமரா சிவியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனா அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு. அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியா ஆதரவு கொடுக்கணும். நன்றி. அதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லிட்டு போ. இப்பதான் அவங்க ஹீரோ சொன்னாரு, விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க. அப்படி அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ள வெதும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்ல, ஒரு பயம் தான் அவனுக்கு. அடுத்த படத்துல முருகனே நடிச்சிருவாரு, நம்மளை கூட மாட்டாரு. அந்த கவலைப்படாது, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்க மற்ற படங்கள் பார்க்கல, ஆனா இதுல எப்படி அந்த சந்திலேயே அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால? இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல, அப்பவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க. என் கூட இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு மோசமான பயலுக்கு சார் வேண்டாம் சார், அவன் வாய்ப்பு போய்விடுறதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு, இவனு வருத்தம் தான். ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே? அதுல தப்பிச்சு வந்தது பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா?
நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா. எம்ஜிஆர் 42 வயசுல தான் ஹீரோ ஆனாரு. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க. என்ன ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தருக்காக சொல்ல வந்தாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். சார் நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கேன். நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். பரிவுரு பண்ணாரு அந்த வேலையில எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களெல்லாம். நானும் பேரரசு வேணா எங்க படத்துல வில்லனை போட்டுக்கலாம். அவன் நீ இருக்கீல்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்க படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசண்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யாரு டைரக்டர் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் வந்த ஆள் இவர் தான். 2 பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி. கிரிவலம்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க. நிச்சயமா இந்த பார்க்கு நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது. ஒரு படம் இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி. எங்க பாப்பா நீ ಹೆಸರೇನು? ಲೀಮಾರೆ. ಸೂಪರ್. ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಏನು ಮೀನಿಂಗ್? Nima means prosperity. Nima cinema. From Ray Surya Kiran. எவ்வளவு விஷயம் வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த பிள்ளை தனக்கு தெரிந்த தமிழ்ல அழகா பயம் இல்லாம எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்க பேசுகிற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது, கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால அது வேண்டாம். அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இந்த அமைச்சரா நடிச்சேன் பாத்தீங்களா, கருடன்ல. தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. இதுதான் சமயம். இன்னொரு டைரக்டர், எங்க சங்கத்தோட துணை தலைவர், இணை செயலாளர், அவர் கூப்பிட்டு என்ன சிஎம் ஆக்கிட்டாரு. போன படம் தான் மினிஸ்டர், அடுத்த படத்துலயே சிஎம்மா. ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையா போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மாத்துங்க. நீங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேற மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும், இவருடைய வரிகள், இந்த நம்ம கவிஞர் ராசு, அவர் இந்த முதல்ல இருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எழுத முடியாது. இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு. அப்படியும் எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதுல வந்து நீ நடந்த இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் லைனா நல்லா தான்.
மண்ணெல்லாம் பொண்ணாகும், ஆத்தோர் நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும். பாருங்க, முட்டை இப்பவே எழுதிடுவோம். அது மட்டும் எங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. சிச்சுவேஷன் சொல்லு பண்ண ஐட்டம் சாங் சார். நேத்து தான்ப்பா ஒண்ணு எழுதுனேன், திருப்பி அதே மேட்டர் எப்படிதான் எழுதுறது. இப்போ அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில்ல, அவங்க கொலை கொள்ளையா மந்திரிக்காவா, இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. அன்பு செலியன் வேற அது சத்தம் போட்டு சொல்லிவிட்டாரு, 400 கோடியில எல்லாம் படம் எடுத்து என்னங்க ஐயா பண்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும். வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில அவர் வேலை செய்ய தான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா 10 வார்த்தை இப்படி எண்ணி பேசினியா, விவரமான ஆளியா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் இது சிங்கம்புலி என்ன மேட்டர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுல இருந்து நெளியறிய. ஆமா, மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல உட்கார்ந்து வைக்க மாட்டாங்க. எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்கார்ந்து வச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் போல. ஆக ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகா இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. நிச்சயமா ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி, சும்மா சொல்றேன், ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினாதானே அப்புறம் அவங்க என் நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அதை நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன், என்ன ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது என் தம்பிக்கு என் பிரதர்ஸ் பண்ணாம வேற பண்ணிட்டு, ஆனா நீங்க கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டா நடிச்சு நல்ல பேரோட வரணும். இது நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த பார்க்கோட கதையை வந்து அழகா கதையை போட்டு ஓப்பனா சொல்லிட்டாப்ல. ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனா சொல்றானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதலர்கள், அந்த 2 அழகான காதலர்கள் என்ன கொடுமை இருக்கு தெரியுமா, அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானா கெஸ் பண்ற கதையை நீ சொல்லது. அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுங்க என்னென்ன பண்றாங்க, இவங்க பேயா வந்து அப்படின்றதுதான் கதையா இருக்கணும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே. நீ ஏதோ வித்தியாசமா சொல்லு. அது மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் தன் நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையா. அப்புறம் தான் ஏன்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு வச்சிட்டாரு. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பிடுற வேலையிலிருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா படம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர. ஸோ
ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அது ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமா நல்ல பாடல்கள், இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சாரு, ட்ராக் மியூசிக் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதான் ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே, பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த 400 கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலே கிடையாது. நாங்கள் இல்லை மாற்றுவோம்ன்றது இல்லை சார், மாறுவது இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்போ நம்ம எல்லாம் சாதாரணமாக நம்ம 2 கோடியில் படம் எடுத்தோம், 1.5 கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளோதான். ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அருமை, எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடல்கள் உண்மையிலேயே மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம், சிலர் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அது அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்களும் முத்தத்தை பார்த்திய. நான் அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் ஹீரோட அம்மா அழகா இருக்குன்னு அவங்களும் யோசிச்சிருக்காரு அவரு. நான் என்ன சொல்றேன், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேட முடியாது. கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படல. கதாநாயகி அம்மா சரி ஓகே. வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை, எங்க தலைவட்டும் இருக்கு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்ப நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா பன்ம ராசா பின்னிட்ட ராசா, எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் பாரதாசில பெண்கள் இடையில செக்ஸா பார்ப்பாங்க, இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடைய அவரு எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேல போறாரு, அது விளக்கம் வேற, ஒய் அடி மேல போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்ல, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் அழகா ஒரு பெண்களை இணைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமா, எல்லாருமே இப்ப கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சாரா இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலா கொடுத்து அதுக்கு டீம் நிற்பாங்க. எல்லாரும் இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் சார் அந்த கண்ணுக்கு மையலுக்கெல்லாம் அவரு சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டீம் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்சி கொடுத்து அது டீம் போடுவாங்க. ஐட்டர் சாங் ஒரு சாங்கா கொடுத்து அதுக்கு மியூசிக் டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, அன்ம ராசா. அப்புறம் இங்க ஒரு விஷயம் ஒன்னே நான் கத்துக்கிட்டது, நம்ம இயக்குனர் முருகன்ட்ட இருந்து. நான் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் கசிச்சிருக்கேன். மூச்சு பிடிக்க நடிச்சு, வில்லன் மாதிரி நடிச்சு, ஹீரோ மாதிரி நடிச்சு, காமெடி மாதிரி நடிச்சு, எல்லாம் நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை கூட எல்லாம் டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சி வந்து ஓகேன்னு கிடைப்பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா, நாங்கள் மூச்சு முட்டு காசு வேண்டியிருக்கு. அதனால இவர் மாதிரி கதை சொல்றதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை,
எங்கள் தலை உதயகுமார் சாரும் நீங்கள் ரசிச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. அதாவது என்ன பாட்டு முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் இருக்கார், அப்போதான் ரியல்டி கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி ஆனால் கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நான் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலையை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலையை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்கே டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம். ஸ்வேதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்லா குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க சிம்மா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ இப்போ எல்லா ஹீரோனுமே ரொம்ப சிலிமாக 10 நாள் பட்டி கடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழுன்னு என்ன முழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டைரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க அங்கேயும் ஹீரோன் காஞ்சி போயிடுச்சு வச்சுக்கல, என்னங்க ரசிக்கிறது அது ஆமாம், அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமா, அது ரொம்ப அழகா இருக்குங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு அந்த சதை பிடிப்பான இதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க. நான் உண்மையிலே மேடை பேசுனது இல்லையே, ரொம்ப அழகாக பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம். நம்மளுக்கு செந்தமிழில் பேசி கற்றுங்களா வாங்கி ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களும் பட்டம் கொடுத்து ரசித்த ஆளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்களி தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் இருந்தாலும் சரி, மலையாளத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போது. அடுத்த சொல்லிடுவோம். choreographer, fight master, and joint producer, and the entire team. I wish you all the success. Thank you very much. கவிதாவுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த விழாவுக்கு இன்வைட் பண்ண ஆர்கே கண்ணனுக்கும் நம்பிக்கை ரொம்ப நன்றி. உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம் சிங்கமொழி அண்ணன் அவர்களை. Good evening. Each other day, I look so many various different parks, but I don't know about this park. But this park holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குதுன்னு வைப்பையில் இங்கிலீஷில் வைப்பையில், நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட் கண்ணன், என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு.
கண்டிப்பாக வரேன்னு ஈஸியாக ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார், அவர் நீ வரேன்னு சொன்னியாமே, நீ வரையாமே அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது. நான் வரணும். யார் யார் வரா? உதயகுமாரனே வர்றாரு, பேரரசனே வர்றாரு. சரி நம்மளும் போயிடுவோம். தமிழோட நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தார். அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானேன்னு சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாலையா சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன், பெரிய போஸ்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில். அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு. திடீர்னு பார்க்குறேன், என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்கேன் பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா, நீ கவலைப்படாத. இந்த சினிமா நீ கவலையப்படாத. நீ வாட்டுக்கு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்தில் பராசக்தியில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி சார். 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சினிமா யார் கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனுக்கு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்குலாம் கொடுக்கும். புரியுங்களா? அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்கேன், குண்டா இல்லை, எதிரனாலும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபிட், ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு. பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே, அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன்னு. அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆண்டாக்டரு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட அவர் சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போய் தெரியும் உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான். அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டைரக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா 2 பக்கத்தையும் ராஜாவை விட்டு விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் விழுகும் பாரு, உனக்கு மட்டியே விழுவாது. ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ சினிமாவை கொடுத்துருக்க. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார்
எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே. எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டாக்டரு. இவர் வந்து உட்காருப்பா அந்த பொண்ணு. நான் ஏமாளிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு. சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்க மாமாவுக்கு. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டைரக்டர் நிறையா படம் பண்ணணும். பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கங்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுங்க, நான் அவங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுங்க, அது வந்து அவங்களோட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும். எப்பா பாரு, ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் நல்ல பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் அந்த படம் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். படுத்து தூங்குங்க, ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் 2 பேரும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார், குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன், சார் அந்த இன்னொரு 2 குழந்தை இருக்குல்ல சார், அதையும் இதுக்கு நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன், எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ள பாருங்க அங்கே படுத்துருக்கு, அவங்க தூங்குது. இல்லை அவனை நான் பார்த்துக்கிறேங்க. ஆக இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட், ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 ஒரு இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸில் எல்லாமே வரணும். ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புள்ளி அப்படின்னாரு. நான் வந்துட்டு இருக்கேன் டெஸ்ட்புரத்தில், வாசன் ஹவுஸ் போகணும். வாசன் ஹவுஸ் பிடிச்சிட்டாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வந்துடுவேன். சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான். என்னடா நான் ஏரியா அது இன்னும் பெட்டியில் இருக்கவன திறந்து காமிச்சான். உள்ள ஒரு பொண்ணு நாய் உட்காந்துருக்கு. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார் இது அம்மாவுக்கு ஐன்கூனில் நடித்த மாதுரி தீக்ஷித் மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா உட்காரியான்ட்டு போனோம். திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சாச்சா நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கினாங்க. இந்த ஆர்டிஸ்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவர் கூப்பிட்டு வாங்கன்னு. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் வர்றாரு, குழச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. ஏண்டா நாய் கூட்டு போகிற வண்டியிலாடா நீ ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு நான்சென்ஸ்க்கு கத்துறாரு. ஐயா வாங்க 8 மணி ஆச்சு, வாங்க போகலாம் என் கெஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது. நான் கெஞ்சுறேன், நீங்கள் போனேன்னு ஆட்டோ காசு இல்லை, என்னை வாங்கினேன் என்ன நான் சொல்லேன், முன்னாடி உட்காந்துருக்கேன், வரவே விடாதுனாரு. கார் கதனாதி மூட்டார். நான் சொன்னேன்,
இந்த அம்பாசடரில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா? எங்க கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்தால எவ்வளோ பெரிய ஆளு, கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால நடிச்சார் பாருங்க. போர்லயே 2 வகை உண்டு, ஒன்னு வைக்கப்போற ஒன்னு அக்கப்போறாரு பாருங்க. போர்லயே 2 வகை உண்டு, ஒன்னு வைக்கப்போற ஒன்னு அக்கப்போற அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம மாயாண்டி 96 லூசா நடிச்சது. அந்த அவ்வளவு பெரிய. அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்சேன். நல்லா பேசிட்டடா சிங்கம்புலி, வாடா என் மடியில உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனாரு. நான் படம் பண்ணும்போது, அதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சார் பண்ண, என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன். சொன்னாங்க இல்லைன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க. ஆறு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம். முடிக்க போகிறேன். 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை. பி வாசு, உதயகுமார் சார் எல்லாரும் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே, மாப்பிள்ளை உன் கார் வந்துச்சு, நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை அடைப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று இருக்குது. அப்போ போகையில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர் போன என் ஃப்ரெண்ட் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர். இப்போ இருக்க 2 கோடி 3 கோடி சம்பளம் வாங்குறேன், பெரிய டேரக்டர் இருக்காங்க. அவன் போகையில் எல்லாம் 10 ரூபா எடுப்பேன். சிம்பி ஒரு சாயந்தரம் வந்து இந்த 10 ரூபா, ஏன்னா 10 ரூபா போயிச்சா சரான்னு 10 ரூபா, மொத்தம் 50 ரூபா 60 ரூபா வரும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சம் சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி அந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்குள்ளே சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறம் மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவங்களாம் அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்கலாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருந்துமாய். அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது. அதுக்காக ரெடியாக இருங்க. நான் ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஐ லவ் த ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, கீழே கிடக்கிற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். ஆனால் அவனோட சொந்த விளை நிலம், விவசாயம் பண்ணலை. அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுகிட்ட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு சொல்றேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராக இருக்கட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலைகள் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வருமா வாழ்க்கை? உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும், எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. which one is best, choosing wisely. எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டதான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும், பார்க்கல ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங், அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்ட்டாக இருங்க. நன்றி.